பரலோகமே நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில ஒரு தீமையை அனுமதிக்க முடியாதபடி ஒரு வேலையை சிலுவையிலே இயேசு செய்து முடித்தார். திரும்ப திரும்ப தேவன் தண்டிப்பாருங்கிறதை தாண்டி என்னுடைய கேள்வி, தேவன் தண்டிக்கவில்லை, தேவன் தப்புவித்தார். ஆனால் இடையில் நடந்த சம்பவங்கள் பரலோகத்தின் பாதுகாப்பை தாண்டி நடைபெற்றது என்றால் நீதிமானுக்கு இந்த பூமியில என்ன பாதுகாப்பு இருக்கு? நரகம் உங்களுக்கு எதிராக எந்த தீமையும் செய்ய முடியாது என்பதை தாண்டி பரலோகமே கூட உங்கள் வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்க இனி முடியாதபடி இயேசு சிலுவையிலே ஒரு கிரயத்தை கொடுத்து முடித்தார். God's presence-க்கு நீ நிறைய மரியாதை கொடுக்கணும். கொஞ்ச நாட்களாக நான் பேசிட்டே இருக்கேன், the presence of God, caught by the glory of God. ஏன்னா நீங்க பைபிள் வாசிக்கிறதோ நீங்க ஜெபம் பண்றதோ உங்களை வாரம் ஃபுல்லா காப்பாத்தல. God's presence தான் உங்களை வாரம் ஃபுல்லா காப்பாத்து. இந்த presence இருந்தாதான் முன்னாடி இருக்க பைபிளை திறக்கணும்னு ஆசையே வரும். இந்த ஆவியானவரோட மகிமை இருந்தாதான் ஜெபிக்கிறதுக்கே கால் போகும். இது ரெண்டும் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் இல்லைன்னா அழகழகான பல்பை போட்டாலும் கரண்ட் இல்லாத மாதிரி. அதனால ரொம்ப முக்கியமானது உங்கள் செயல்களினாலே உங்கள் வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். இல்லை நான் சொல்ல, பல மணி நேரம் நான் வாசிக்கிறேன். ஆனால் இவைகள் எல்லாம் என் மீது இருக்கிற ஆவியானவராலே நடைபெறப்படுகிறது. ஸோ நான் இந்த ஆக்டில் கனெக்ட் ஆகாம அந்த டைரக்ஷன், அந்த டைரக்டர்கிட்ட நான் கனெக்ட் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவரோடு இணைக்கப்பட்டவன் தான் இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். ஸோ வாரம் ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். கைத்து ஹோலி ஸ்பிரிட் வாயத்தனை சொல்லுங்க. ஆவியானவர், ஆவியானவரா நல்லா சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய தவறுகளை குறித்த சிந்தனை, உங்கள் குற்ற உணர்வை குறித்த சிந்தனை, அல்லது உங்கள் பிரச்சனையை குறித்த சிந்தனை, அல்லது வியாதியை குறித்த சிந்தனை, அல்லது எதிரிகளை குறித்த சிந்தனை, அல்லது பணப்பிரச்சனை குறித்த சிந்தனை, அல்லது குழப்பங்களை குறித்த சிந்தனை உங்களை அதிகம் ஆளுகை செய்ய முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இதுல இருந்து விடுதலை பெறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறானோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். சார், ஒருத்தனுடைய சீனியாரிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கிறான் பாருங்க. அந்த டைமிங்கை வச்சு அவன் எத்தனை வருஷம் எவ்வளவு கடவுள்கிட்ட ஆழமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றக்குள்ள உணர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், பார்ட்டி ரொம்ப அவரோட. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படின்றக்குள்ள வாங்க வெளியே. ஆமே, இதே தான் வியாதிக்கும். வியாதியை குறித்த சிந்தனை, வேதனை குறித்த சிந்தனை, பணப்பிரச்சனை குறித்த சிந்தனை, பலவீனத்தை குறித்த சிந்தனை, பாவத்தை குறித்த சிந்தனை, வாட் எவர் இட் மே பி, அதிலிருந்து உங்கள் சிந்தனை விடுதலை பெறும்போதுதான் உங்கள் வாழ்க்கை விடுதலை பெறும் என்று நான் சொல்லுவேன். பலவிதமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் கடந்து வந்து உட்காந்துருக்கலாம். நான் சொல்கிறேன், ஆவியானவரோட கனெக்ட் ஆன உடனே இந்த பிரச்சனையில் இருக்கிற ஹோல்டு எல்லாம் உங்களை விட்டு அப்படியே வெளியேறும். பிசாசை நினைத்து அவனை ஜெயிப்பதை விட அவனை இக்னோர் பண்ணுவது தான் உண்மையான வெற்றி. உண்மையான வெற்றி உங்கள் பிரச்சனையை அசட்டை செய்வது, அசட்டை செய்வது. ஆமே, ஒரு மனைவி தன் கணவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய குடிக்காரன் கொடுத்து டெய்லி மிதிப்பானா, டம்மு டம்மு ஃபுட்பால் ஏற்றுற மாதிரி. அப்போ ஒரு தடவை யாங்கிச்சோட்ட ஜோம் பண்ண சொன்னப்போ சொன்னப்போ அந்த சொன்னாராம், வேதம் சொல்லுகிறது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இருக்கு, அதுதான் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதை மட்டும் பாரு, இதெல்லாம் இக்னோர் பண்ணு அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா இவனோட எல்லா ஆக்ஷனையும் இக்னோர் பண்ணிருச்சான். இதை தூக்கி தலையில் வைக்காம இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் வசனத்தை நம்புறேன், வசனம் படி, அப்போஸ்தலர் 16:31, நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இதே மெயிலில் வந்து 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 மற்றதெல்லாம் இக்னோர் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாவே ஆயிட்டானா. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுறோம். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எங்களை எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னீர், ஆனாலும் கர்த்தாவே அப்படின்வாங்க. எப்படி? ஆனாலும் கர்த்தாவேனாலே முடிஞ்சு போச்சு.
அப்ப நான் என்ன சொல்றேன், ignore the fact. We are the people who are called to live in truth, not in fact. ஆமென் சொல்லுங்க. சோ ஆகவே நீங்க எந்த அளவு ஃபேக்டை இக்னோர் பண்றீங்களோ அந்த அளவு மெச்சூர் கிறிஸ்டியன். பயங்கரமான வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஆழமான ஸ்டேட்மெண்ட். இதை எவ்வளவு உள்வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். சார், வெளியில பார்க்குற வெற்றியெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பொறுத்தது. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்க ரகசியத்தை அசட்டை பண்றீங்க, ஜெயிக்கிறவன் ரகசியத்தை தங்கம் மாதிரி வாங்கி உள்ள வைக்கிறான். அதுதான் மேட்டர். என் கால்களை நெய்யினால் கழுவினேன். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, தேவன் அருளிய வெளிச்சம் என் தலைமேல் இருந்தது, அவர் அருளிய வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அது ஏன் சார் அவருக்கு மட்டும் ரகசிய செயல்? ஆமா, சிலருடைய கூடாரங்கள்ல ரகசிய செயல் இருக்கும், அள்ளி தட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க வெளியில இருந்துட்டு நீங்க முறுமுறுக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா ரகசியத்தை அவர் தட்டும் போது அவன் கேட்ச் பண்ணான், ரிசீவ் பண்ணான், மதிச்சான், வெள்ளியை போல காத்து புதையலை போல அதை சேர்த்து வைத்தான். நீ என்னடானா 30 ரூபா மேட்டரையும் 60 ரூபா மேட்டரையும் தூக்கி தலையில வச்சுட்டு வசனத்தை அசட்டை பண்ணுன. அதனால தேவன் அருளிய வெளிச்சம் நம்ம மீது இருக்கும்போது அதை விட்டுட்டு சாதாரண மேட்டருக்கு பின்னாடி ஓடுறதுனால அவனுக்கு நடக்கிற அசாதாரணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. தட்ஸ் த மேட்டர். இன்னைக்காச்சும் ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் இருதயத்தை எது தொடுகிறதோ அது உங்க தலையெழுத்தே மாற்ற போறதுன்னு தெரிஞ்சுக்காங்க. ஆமே. சாண்ட்லி சொல்லுவாரு, தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் போது நைட்டு 12-1 மணிக்கு ஒரு கிடைக்குமா. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரேர் ஸ்டான்லி சொல்லுவார், கையில் ஒரு சின்ன ஒரு பேட்டரி லைட் வச்சுருப்பாராம், ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சுருப்பாராம். நைட்டு 12 மணினாலும் லைட்டை போட்டு எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் டக்குன்னு பேட்டரி லைட்டு போட்டு அந்த தேவன் சொல்கிற ரகசியத்தை அந்த வெளிப்பாடை எழுதிக்கு வரோம். ஏன்னா அவர் தெரியுமா, அதை விட்டுட்டோம்னா பறவைகள் வந்து அதை என்ன செஞ்சுட்டு போயிடும், அதை வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் என்ன செய்யுமா, பறவைகள் கொத்திட்டு போயிடும், அசுத்தாவியில் எடுத்துகிட்டு போயிடும். உங்கள் இருதயம் இறுகி போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு மீது தூவப்படுகிற விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கும். அதை பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் வழக்கம் போல் 500 ரூபா பஞ்சாயத்து 600 ரூபா பஞ்சாயத்தை போய் இந்த வாரம் ஃபுல்லாக சந்திச்சுட்டு திரும்ப வந்து கையை தட்டி பாட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதை ஒன்று, விதையும் ஒன்று. கை தட்டுங்க. விதைக்கிறவன் ஒன்று, அடுத்து விதையும் ஒன்று. சார், அவர் நல்லா விதைக்கல சார், இவர் நல்லா விதைச்சார், அதனால அங்கே இருக்கிறவன்லாம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரே விதைக்கிறவன் தான், ஒரே விதை தான், ஆனால் ரிசல்ட் மட்டும் வேற. ஏன்னா நிலம் வேற. விதை ஒன்று, விதைக்கிற ஒன்று, ஆனால் நிலம் ஒன்று கிடையாது. ஒரு நிலம் அப்படியே ஓப்பனா அப்படி உட்காந்துருக்கு, இன்னொரு நிலம் அப்படி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, அதை பற்றி லைஃப்பில் இந்த பூமியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை என்பது அதற்கான ஒரு பாட்டம் லைன் நான் பேசியிருக்கேன், போய் பார்ப்போம். ஸோ த 14 rules were trespassed in the trial of Jesus. நைட்டு விசாரிக்கக்கூடாது என்பது போல் நைட்டு ஒரு ஆள் நைட்டு விசாரி. 2வது சனகரிப்பில் 70 பேரில் 3 ஒரு பங்கு இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லை. இயேசு நைட்டு விசாரித்தாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து ரூல்ஸ் எல்லாம் மீறினாங்க. நான் இப்போ வந்து இந்த ட்ரையலை பற்றி இயேசுநாதரை குறித்த அந்த விசாரணை, என்கொயரி, அதை பற்றி அப்படி மெதுவாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சும்மா இன்றைக்கி அதை ஒட்டி எதையாச்சும் பேசணும் ஆவியான ஒரு விஷயத்தை பேசணும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜுக்கும் ஒரு டீச்சிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜை நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் 100 டீச்சிங்கை கேட்டு உங்கள் நிறையாத உங்கள் மனசு ஒரே ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜை கேட்டு நிறைஞ்சிடும். அவர் சும்மா அப்படி தூக்கிட்டு போயிடுவார். ஒன்றும் ஸ்ட்ரக்சரே இருக்காது, ஃப்ரேமே இருக்காது, அப்படின்னு தட்டி விட்டு போவார். உங்கள் வாழ்க்கைக்கான பதிலே கிடச்சிடுவாங்க. தட் இஸ் ப்ராஃபட்டிக் மெசேஜ். இன்னொரு டீச்சிங்ஸ், அதில் வந்து அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில், இந்த ப்ராஃபட்டிக் மெசேஜில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் டீச்சிங்ஸில் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிரந்தரமாக அந்த மாதிரி பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனை டீச்சிங் சொல்லுவார்.
ஸோ டீச்சிங் வேற, ப்ரொஃபட்டிக் மெசேஜ் வேற. இது கடையில் ஒன்று இருக்கு, ப்ரொஃபட்டிக் டீச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. கைத்தட்டுங்க ஒரு தடவை. தட் இஸ் a dual anointing, இல்லாட்டி the mixing of prophetic anointing and teaching anointing. ஆவியானவர் எனக்கு விளக்கி காட்டினாரு. சிகப்பு பெயிண்ட்டு, வெள்ளை பெயிண்ட்டு, இதில் கொஞ்சம் எடுத்து தடவை, இதில் எடுத்து கொஞ்சம் தடவைன்னு ரோஸ் பெயிண்ட் வருது. என்ன கலரு? பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் வருது. இப்படி தான் அனாயிண்டிங்லையும் காலிங்லையும் மிக்சிங் இருக்கு. இந்த நீங்க 9 வரம் சொல்றீங்களே, இந்த 9 வரன்றது 9 கலர். இந்த 9 கலரை மிக்ஸ் பண்ணி 9 பில்லியன் கலர்ஸ் வெளியே கொண்டு வருவார் தேவன். அதனால நீங்க 9 வரம்னு பார்க்கவே கூடாது. 7 வண்ணங்கள் 70 பில்லியனுக்கு மேலப்பட்ட வண்ணங்களை நமக்கு தருது இல்லையா மிக்சிங்ல. அப்படித்தான் இந்த 9 வரங்களுக்குள்ளாக 9 கோடி வரங்கள் வேறு வேறு கலர்ல மிக்ஸ் ஆகும். அதுல ஒண்ணுதான் ப்ரொஃபட்டிக் டீச்சிங். இதுல மெசேஜ் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹெவியா ஸ்டஃப் இருக்கும், சில நேரம் ஸ்டஃப்பே இருக்காது. ஆனா ஒன்று லைஃபுக்கு தேவையானது அந்த ப்ரொஃபட்டிக் மெசேஜில் இருக்கிற அந்த கலரிங் அதில் இருக்கும், டீச்சிங்கில் இருக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ எவ்ரி பர்சன் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு வரதுக்கு முன்னாடி அப்போ இன்றைக்கு வாட் ஐ ஃபீல் டு ப்ரீச், வெதர் காட் பனிஷ் அ பர்சன் அப்படின்றத ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவன் மனிதனை தண்டிக்கிறார் விட்டுருவோமே. ஆமாம் ஆமாம், யோசேப்பை குழியில் போட்டாருன்னு ஒரு கொஸ்டின். இதை பற்றி நான் பேசுவோம். இது யோசேப்பு பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் செத்து போயிட்டான். அவன் சொல்லுவான், நானே போயிட்டேன், உங்களுக்கு ஏன்டா என் பிரச்சனை எடுத்து நீங்கள் ஏன்டா பேசுறீங்க. யோசேப்பு போயிட்டாரு, யோசேப்பை பற்றி பேசினவரும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, யோசேப்புக்கு ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கும் நாளைக்கு அது நடக்கும் இல்லையா? உண்மையா இல்லையாங்க? நீதிமான் யோசேப்பே குழியில் போட்டார்னா, அதாவது கையை உதறிட்டு போனானா போத்திபார்ட்ட. கையை உதறினவனே குழியிலனா, ஆமா கையை கொடுத்தவன், கையை பிடிச்சி இழுத்தவன் செத்தான்டா எதிரி. இப்ப நான் அந்த ஏரியாக்கெல்லாம் வரல, நான் வந்து யோசேப்பு, அவன் நீதிமான், அதோட நான் நீதிமான். என்னுடைய கேள்வி, நீதிமான் பாதை ராஜ பாதை, அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த காலையில் கர்த்தர் சொன்னாரு, மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசு வைத்திருக்கிற பாதைகள் இருக்கிறது. அந்த பாதையில மரணம் இருக்கு, வியாதி இருக்கு, வறுமை இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, புலம்பல் இருக்கு, பதட்டம் இருக்கு, திகில் இருக்கு, குழப்பம் இருக்கு. உபாகம் 28 சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தட் இஸ் டெவில்ஸ் வே. டெவில் வந்து பிளான் பண்ண மனுஷனுடைய வாழ்க்கை. அடுத்து மனிதனுடைய வழின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இந்த டெவில்ல வர பிரச்சனை எல்லாம் தற்பாதுகாத்துக் கொள்வதற்கு இவன் செய்கிற தற்பாதுகாப்பு சாதனங்கள், அதன் வழியாக போறது. அதுதான் வந்து இது வந்து பள்ளம், இது மேடு பள்ளம். இவன் வியாதியை தருவான், அது பிசாசோட வழி. நான் மருந்து சாப்பிட்றேன், இது மனிதனுடைய வழி. ஆனா தேவனோட வழின்னு ஒன்று இருக்கு என் வாழ்க்கையில. அங்க வியாதியும் இல்ல, அங்க மருந்தும் இல்ல, அங்க பாதை. கையை தட்டுங்க சார். என் அன்புக்குரியவர்களே, அந்த பாதையில் தான் தேவன் நம்மளை வச்சிருக்காரு. என்னுடைய கேள்வி, யோசேப்பை தேவன் குழியில் போட்டாரா என்கிற விஷயத்தில் வரும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. யோசேப்பை தேவன் குழியில போடவே இல்லை. ஏன்னா யோசேப்பு மிக தெளிவா சொல்றாரு, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் பண்ணாய். எனக்கு விஷயம் என்னன்னா, கிரிட்டிசிசம் பண்ண எவனாச்சும் நம்ம பதில் சொல்லாத கேள்வி எதை கேட்டிருக்கானா, வேற ஒரு டைமென்ஷன்ல சிந்திச்சிருக்கிறானான்னு நான் தேடுவேன். அப்படி சிந்திச்சிருந்தா அது ஒர்த்தான கொஸ்டின், அதுக்கு நான் பதில் சொல்லணும், இல்லதை நான் பதிலை கேட்கணும் கடவுள்கிட்ட. ஆனால் ஒரு விவரமான கேள்வி எதுவுமே அதுல இல்லை. என்னன்னா, வாழ்க்கையில தேவன் உங்களை குழியில போடுவாரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற துன்பங்கள் அல்ல. வசனத்தை பல இடங்கள்ல சப்ஜெக்ட் நம்மளா போட்டுக்கிறோம். நீதிமானுக்கு என்னிடத்திலிருந்து வரும் துன்பங்கள் அவர் சொல்லவே இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் யார்கிட்ட இருந்து? அவன் எதிரிட்ட இருந்து. வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிற இடத்துல சப்ஜெக்ட் வருது. ஹலோ, விடுவிக்கிற இடத்துல கர்த்தரோன்னு வந்துருது. ஆனா வரும் துன்பங்கள்ல சப்ஜெக்ட் இல்ல. அந்த சப்ஜெக்ட் யாருன்னா, உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற எதிரி, பிசாசு, மனிதன், இவர்கள் மூலமா வருகிற துன்பங்கள். ஆனா நான் உன்னை விடுவிக்கிற தேவன். ஒருத்தர் சொன்னாரு,
தேவன் அதை செய்யலை, ஆனால் தேவன் அனுமதிச்சார்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். அப்ப தேவன் அனுமதிக்க மாட்டார்னா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டிருக்கணும். அதை கேட்காம போயிட்டாங்க. ஆனால் நான் எனக்குள்ள கேட்டேன் அந்த கேள்வியை. ஆவியானவர் எனக்குள்ள கேட்டார். அப்ப தேவனே அனுமதிக்காத ஒன்று இந்த பூமியில நடக்குதுன்னா அப்ப தேவனுடைய வல்லமைக்கு மீறின ஒரு வல்லமை இந்த பூமியில இருக்கா என்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஒரு கிரிட்டிக்ஸ் இதை கேட்கல. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி இந்த கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. இப்ப ஏன் கேள்வி, என் செய்திக்கு எதிராக நானே ஒரு கேள்வியை கேட்கிறேன். முதல் செய்தி நான் சொன்னேன் தேவன் மனிதனை தண்டிக்கிறவர் அல்ல, குழியில் போடுகிறவர் அல்ல, பேசிட்டேன். இப்ப நான் வெளியே வந்து கேட்கிறேன், அப்ப அது யாரு செஞ்சது? எதிரி செஞ்சது. சரி, எதிரி செஞ்சப்ப தேவன் எங்க போயிருந்தாரு? விடுவிப்பது மட்டும் தேவனுடைய வேலையா அல்லது விழாமல் தடுப்பது தேவனுடைய வேலையா? ஒரு நீதிமானுக்கு இவ்வளவு துன்பங்கள் வரும்போது தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவன் அதை அனுமதிக்கவில்லை, தேவன் அதை செய்யவில்லை என்று நான் ஒத்துக்கிறேன். அப்ப தேவன் அனுமதிக்காவிட்டால் யோபு செய்தார், அவர் இதை செய்யவில்லை என்றால் பின்பு யார் இதை செய்தார்? செஞ்சது அவர் இல்ல, பிசாசுன்றதை தேவன் விலகிட்டார். ஆனா அனுமதிச்சது இதை நான் வரேன், அனுமதித்தது தேவனா? தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று இந்த பூமியில நடக்கிறது என்றால் அப்ப தேவனுடைய வல்லமைக்கு மீறி ஒருத்தன் ஒன்ன செய்யறான்னு அர்த்தம். சார் நான் பெர்மிஷனே கொடுக்கல சார், நீங்க இதை செஞ்சிட்டீங்க, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறேன்னா அப்ப மேல இருக்க அத்தாரிட்டி சரியில்லைன்னு தானே அர்த்தம். இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கு நான் பதில். தேவன் செய்யவில்லை என்பது தெரியும், தேவன் அனுமதிக்கவில்லை என்றால் அதை மீறி அங்கே நடத்துகிறது யார்? யோபு சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. இந்த வார்த்தை வைத்து நமக்கும் நாம் பயப்பது நடக்கும் என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீர்கள் என்றால் அது தவறு. ஏனென்றால் நீதிமொழிகள் மிக தெளிவாக சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நடக்கும், துன்மார்க்கன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிடும். அப்ப நீதிமான் பயப்படுறது அவனுக்கு நடக்காதான்? கையை தட்டுங்க. யார் பயந்தா நடக்கும்? துன்மார்க்கன் பயந்தா நடக்கும், நீதிமான் விரும்பினா நடக்கும். ஆமென். அதனால according to the word of God நான் பயந்தா எனக்கு நடக்கும் என்று பிரசங்கம் பண்ணுவது தவறு. ஃபெய்த் டீச்சிங்ஸ்ல இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு. மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது, அடுத்த லெவல் பேசுவோம்னு வச்சுக்கோமே. நான் பயந்த காரியம் நடந்ததுன்னு யோபு சொன்னார், அதனால நாமும் பயந்தால் நடக்கும், தவறு. நீதிமான் பயந்தால் நடக்கும் என்று வேதத்தில் எங்கேயுமே. ஆனா யாரு பயந்தால் நடக்கும்? துன்மார்க்கன் பயந்தால் நடக்கும். நான் நீதிமான், நான் பயந்தால் நடக்காது. நல்லா நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்ல சொல்லுங்க. நீ பயந்தால் நடக்காது, ஆனா ஒன்னே ஒன்று நடக்கும், நீ விரும்பினா நடக்கும். எனக்கு இது வேணும், இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், சர்ச்சில் எல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், சர்ச்சில் வந்து ஜனங்கள் பெருக வேண்டும், எதெல்லாம் நான் விரும்பினேன்னா அது நடக்கும். ஆனா எதுக்கெல்லாம் நான் பயந்தேனோ அதெல்லாம் நடக்காது. கையை தட்டு எல்லாம் சொல்லுங்க. நான் நீதிமான், நான் பயந்தால் நடக்காது, நான் விரும்பினா தான் நடக்கும். துன்மார்க்கன் பயந்த காரியம் நடக்கும். என்னுடைய கேள்வி, அப்ப நீ யோபு துன்மார்க்கனா? அவனுக்கு பயந்தது ஏன் நடந்துச்சு? எனக்கு யோபு துன்மார்க்கனான்னு தெரியாது, ஆனா யோபு சன்மார்க்கன் எனக்கு தெரியும். ஆனா யோபு நீதிமான் இல்லை என்பதும் யோபு ஒரு சன்மார்க்கன் என்றும் தெரியும். நீதிமான் இல்லைன்னா கெட்டவன் நீங்க நினைக்கிறீங்க, இல்ல. நீதிமான் இல்லைன்னா கெட்டவன் அர்த்தம் கிடையாது. நீதிமான் இல்லைன்னா ஒருத்தன், நீங்க வந்து நீதிமானுக்கு ஏற்கனவே சன்மார்க்கத்தனம் தானே வச்சிருக்கீங்க. நீதிமான் அவர் நீதிமானே இல்லை சார் அப்படின்னு உடனே என்ன நினைக்கிறீங்க? டக்குன்னு குப்பு மொட்டை மாட்டியில் உட்காந்து சுருட்டு குடிச்சுட்டு நினைக்கிறீங்க, தப்பு. நீதிமான் இல்லைன்னா அப்பாவுக்கு பிள்ளை இல்லை, அந்த பிளட் லைன்ல இல்லை. அதான் பைபிள் படி நீதிமான்னா தேவனுடைய பிள்ளைகளாக தான் நீதிமான். நீதிமான் நீங்க சன்மார்க்கன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சன்மார்க்கத்தனம் வேற, நீதிமான் வேற. யோபு வந்து சன்மார்க்கன், ஆனா அவனுக்கு பயந்த காரியம் ஏன் நடந்துச்சு? துன்மார்க்கனுக்கு தானே நடக்கணும். பைபிள் சொல்லுது துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் தான் நடக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே நீதிமான்ற கேட்டகரிக்கு வெளியில இருக்கிறனால இது துன்மார்க்கனுக்கு தான் நடக்கணும். என்ன பண்ண, சன்மார்க்கனும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறனால நல்ல மனுஷன் செத்து போயிட்டார் சார் நீங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. அவனுடைய ராஜ்யத்தில் நீதிமானுக்கு வெளியில இருக்கிறவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் சார் அவன். ஏன்னா அவனுடைய ராஜ்யத்தில் நீதியே கிடையாது, நியாயமே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா தவறு செய்யாத ஒருவனுக்கு கூட கேன்சரை கொடுக்க பிசாசினால் முடியும். வாழ்க்கை முழுவதும் தவறு செய்யாத ஒருவரை, மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறவரை தெருவில் பிச்சை எடுக்க வைக்க பிசாசினால் முடியும்.
ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் நீதிமான்ற கேட்டகரிக்கு வெளியில எவன் இருந்தாலும் அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவன் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவான். ஏன்னா அவன் உலகத்துல நீதின்றதே கிடையாது. சொல்ல போனா சன்மார்க்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொட்டுவான், அவனுக்கு பிடிக்காதவங்கள. சில இடங்களில் சன்மார்க்கனை வாழ வைப்பான். ஏனென்றால் கடவுளே தேவையில்லை போல, சன்மார்க்கம் வந்தால் போதும் போல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ. அவன் செய்கிற எல்லா நன்மையிலையும் கெட்ட மோட்டிவ் இருக்கும், அவன் செய்கிற எல்லா தீமையிலையும் கெட்ட மோட்டிவ் இருக்கும். அதுதான் பிசாசு. ஆனால் நீதிமான் ஆயிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தோட எல்லா கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாகி ஒரு சர்வலோக நியாயாதிபதியுடைய நிழலுக்குள் நீங்கள் வருகிறீர்கள். இங்கே நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு நடக்காது. சந்தோஷமான இரவு வேளையில் உங்களுக்கு ஒரு செய்தி, ஒருவேளை நீ பயந்து போய் உட்காந்துருக்கலாம், ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி நடந்துருமோ. ஒன்றும் நடக்காது, பயப்படாத, நீ சமாதானத்தோட போ. நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காது. துன்மார்க்கன் பயப்படுறது தான் நடக்கும், நீதிமான் பயப்படுறது நடக்காது. நீதிமான் விரும்புறது தான். கையை தட்டுங்க நல்லா. இது எப்படின்னா, இது ஏசி ஹோல்டர் மாதிரி. டிசி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டத்தை இந்த மாட்டினீங்கன்னா அது என்ன செய்யாது? எரியாது. ரைட்டு தானே? ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு இருந்தால் தான் அது என்ன செய்யும்? எரியும். அப்படித்தான் பயம்ன்றது டிசி, விருப்பம்ன்றது ஏசி. இப்போ நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நடந்துடும், பயந்ததெல்லாம் கனெக்ட் பண்ண நடக்காது. ஏன்னா நீங்கள் பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது, துன்மார்க்கனுக்கு நடக்கும். உங்களுடைய கரண்ட் வேறு. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஏசி கரண்ட்டாக அவன் டிசி கரண்ட்டாக இருப்பான், அவனுக்கு அது ஒர்க் ஆகும், உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. அது புரிஞ்சுக்காங்க. நீதிமான உங்கள் ரா மெட்டீரியலே வேறு. இப்போ நான் மறுபடியும் விஷயத்துக்கு வருகிறேன். ஒன்று, தேவன் மனிதனை தண்டிக்கிறாரா என்றால் அது இல்லை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இரண்டாவது, தேவன் மற்றவர்கள் தண்டிக்கும் போது தப்புவிக்கிறாரா என்றால் அது உண்மை. தப்புவிக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை, நீதிமான்களை தப்புவிக்கிறார். ஏன் கேள்வி? ரெண்டு கடையில் அவனை விட்டீங்களே, இது உங்க பெர்மிஷன் இல்லாமல் நடந்துச்சா? இந்த கேள்வியை கேட்பேன் நான் எதிர்பார்த்தேன்டா. இன்னும் நல்லா கேட்குற, மேலே ஏறி வான்னு, அதை எவனும் கேட்கல. இப்போ இந்த கேப்பில் நடந்தது தேவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் நடந்துச்சா? திரும்ப திரும்ப தேவன் தண்டிப்பாருங்கிற இடத்தை தாண்டி என்னுடைய கேள்வி, தேவன் தண்டிக்கவில்லை, தேவன் தப்புவித்தார். ஆனால் இடையில் நடந்த சம்பவங்கள் பரலோகத்தின் பாதுகாப்பை தாண்டி நடைபெற்றது என்றால் நீதிமானுக்கு இந்த பூமியில என்ன பாதுகாப்பு இருக்கு? என்ன குழியில போட்டுருவாங்க, அவர் தூக்கிடுவார். ரைட்டியா? போடுறப்ப எங்கேயா இருந்தீங்க? என்ன மீறி எதிரிகள் உன் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய முடியும் என்றால் அப்பொழுது தேவனுடைய வல்லமையை தாண்டி ஒருவன் செய்யறான்னா அவனை தேவனா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா தேவனோட அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறான். இல்லைன்னா தேவன் அனுமதிச்சார்னு ஒத்துக்கணும். ஒன்று, நான் அனுமதிக்கல, நான் தடுக்க முயற்சி செஞ்சேன், என் வல்லமையை மீறி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர் ஆம்னி பொட்டன்ட்டு நம்ம சொல்லவே கூடாது. இந்த செய்தி 2-3 தடவை கேட்டீங்கன்னா கிளியர் ஆகி போயிடும். இல்லை, நான் தான் ஆம்னி பொட்டன்ட், என் அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட விழாது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க அனுமதிச்சிருக்கணும். தேவன் தான் அதை அனுமதித்திருக்க முடியும். தேவன் அனுமதியாமல் யோசேப்பின் தலைமுடியை கூட ஒருவனும் தொட்டிருக்க முடியாது. ஆனால் யோசேப்பை அனுமதித்தார் என்பதனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற என்னை பரலோகமே அனுமதி கொடுக்க முடியாது என்கிற மற்றொரு செய்தியோடு இந்த நாளில் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிற இயேசு நாமத்தில். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நீதிமானுக்கு பரலோகம் அனுமதி கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டிலே கொடுக்க முடியாது. ஏனென்றால் இடையில் ஒரு மாபெரும் சம்பவம் நடந்திருக்கிறது. அது சிலுவையிலே இயேசு செய்து முடித்தது. ஒட்டுமொத்தமா சிலுவையில மாறிச்சு நான் சொல்ல மாட்டேன். பரத்திலிருந்து அதிகாரம் அப்படின்றது எப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் மாறுதுன்ற வசனத்தை எடுத்து நான் பேச போறேன். பழைய ஏற்பாட்டில் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, நீதிமானுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது சிலுவைக்கு பிறகு. கையை தட்டுங்க. ஆமென். நான் ஒத்துக்கிறேன், தீமை செய்தது தேவன் அல்ல, சகோதரர்கள். ஆனால் தேவன் அதை அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே அவனுடைய வாழ்க்கையிலே நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே புதிய ஏற்பாட்டு நீதிமான்களே அளவிற்கு பூரணமானவர்கள் அல்ல என்பது ஊரறிந்த உண்மை. பழைய ஏற்பாட்டு நீதிமான்களே ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு? யோவான் ஸ்நானகன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் என்றே
யோவானை விட சிறந்தவன் எவனுமே இல்லைன்றார். அப்படின்னா யோவான் யாரெல்லாம் விட சிறந்தவனா? மோசேயை விட சிறந்தவன், சாமுவேலை விட சிறந்தவன், தாவீதை விட சிறந்தவன், சாலமோனை விட சிறந்தவன். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ரசிக்கிற அத்தனை தேவ மனிதர்களை விட சிறந்த இடத்திலே யோவான் ஸ்நானகன் இருந்தான். He is the man of the match மாதிரி, he is the man of the Old Testament. மற்ற எல்லா தீர்க்கதரிசி யோவானுக்கு கீழே தான். கர்ப்பத்தில் பிறந்தானாலே அதுல பெஸ்ட் ஜான் தி பேப்டிஸ்ட். அப்படி முடிச்சுட்டு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய ஏற்பாட்டில் பிறக்கிற சிறியவன் இவனிலும் பெரியவன்.